ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் பாண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பலாச்சோளம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பச்சை பயிறு, வெல்லம், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்க பலாச்சோலையை இந்த மாதிரி நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயை நல்லா சூடு பண்ணி 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபடட்டும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா பாகு வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க பலாச்சோலையை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை பயிரை வேக வச்சு வச்சுருக்கனால இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு வெந்துடும். இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்ம இதை ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்பவே ஸ்வீட்டான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வெல்லம், தேங்காய் பால், பச்சை பயிறு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.